திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என நாளுக்கு நாள் திருமாவளவன் வெளிப்படையாக கூறி வருவதால் விசிக உடைபடாது என எண்ணி வரும் வேளையில் திருமாவளவன் நேரடியாக தனது ஆதங்கத்தையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தியுள்ளார். ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என குரலை எழுப்பிய திருமாவளவன் இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்லை, நான் கூட்டணி மாறப்போவதில்லை என கூறுகிறார். இதனால் அவரது நிர்வாகிகளே திருமாவளவன் மீது அதிருப்தியடைந்தனர். ஊடகத்தில் கலந்து கொள்ளும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் தலைமை மீதுள்ள அதிருப்தியை வெளிப்படுத்த விசிக அதிக இடத்தில் போட்டியிட வேண்டும் என்றும் தங்களுக்கான அதிகாரத்தை எங்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என வெளிப்படுத்தி வருகின்றனர். இதனால் திருமாவளவன் ஏன் திமுக கூட்டணியில் அடிபணிந்து செல்கிறார் என கேள்விகளை அடுக்கி வந்தனர். என்னதான் தேர்தலில் அங்கீகாரம் பெற்ற கட்சி என்றாலும் 4 சட்டமன்ற சீட்டுக்கும் 2 எம்பி சீட்டுக்கும் அடமானம் வைத்து வருவதாக விமர்சனம் எழுந்தது. இந்நிலையில் திருமாவளவன் மன வருத்தத்துடன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கட்சியில் ஒவ்வொருவரும் கட்டுப்பாடுகளோடு செயல்பட வேண்டும், அந்த கட்டுப்பாடு பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆனால் முன்னணி பொறுப்பாளர்களே சமூக வலைதளங்களில் இஷ்டத்துக்கும் பதிவிடுகின்றனர். அது கட்சிக்கும் தலைமைக்கும் களங்கத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் கடும் மனவேதனையில் இருக்கிறேன். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் கட்சியினரின் செயல்பாடுகள் உள்ளன. கட்சி முன்னணியினரின் செயல்பாடுகளால் காயம்பட்டிருக்கிறேன். கட்சிக்குள் ஒருவருக்கு மற்றொருவர் முரண்பாடுகளுடன் இருக்கலாம். அதற்காக முரண்பட்ட கருத்துக்களை எல்லாம் சமூக வலைதளங்களில் பகிர்வது கட்சிக்கு நல்லதல்ல. அப்படிப்பட்ட கருத்துக்களை இனி கட்சியினர் யாரும் பதிவு செய்யக்கூடாது. எல்லா விஷயங்களிலும் கட்சியினர் கவனமாக இருக்க வேண்டும். யூடியூப் சேனலில் பேச அழைக்கின்றனர் என்றதும் சுய விளம்பரத்துக்காக எதை பற்றியும் கவலைப்படாமல் போய்விடக் கூடாது. பேச அழைப்பவர்கள் என்ன நோக்கத்திற்காக அழைக்கின்றனர் என பார்க்காமல் வாய்ப்பு கிடைக்கிறதே என்று செல்வதும் அங்கு சென்று இஷ்டத்திற்கு பேசுவதும் கவலை கூறியது. யார் பேட்டிக்கு அழைத்தாலும் கட்சி தலைமையின் அனுமதி பெற்றே செல்ல வேண்டும் என கண்டிஷன் போட்டுள்ளார். அங்கீகாரம் பெறுவோம் என்பதை இன்றைக்கு நாம் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். அதிகாரம் வெல்வோம் என்பதையும் நிறைவேற்றி காட்ட வேண்டும். கட்சி கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமானது. வளர்ச்சி அடைய கட்சிக்குள்ளே முன்னணி தலைவர்களிடையே முதிர்ச்சி வெளிப்பட வேண்டும். கட்டுப்பாடு பிறருக்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும். ஆனால் முன்னணி பொறுப்பாளர்கள் சமூக வலைத்தளங்களில் கட்சிக்கும் தலைமைக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் வகையிலே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது மிகுந்த வேதனையை தருகிறது. வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதை போல் என்பார்களே, அப்படி பல்வேறு நெருக்கடிகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிற நாம் கட்சியின் முன்னணி தோழர்களுடைய அணுகுமுறைகளாலும் காயப்பட வேண்டியிருக்கிறது, வேதனைப்பட வேண்டியிருக்கிறது என்பதுதான் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிற ஒன்றாகும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.